ஹாய் ஆல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசைனர் வீடியோவோட வந்திருக்கேன். ஸோ இந்த டிசைன் வந்து உங்களோட கமெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து கண்டிப்பாக இருக்கும். நான் லாஸ்ட் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ தட் பெண்டிங் ஒர்க்கில் வந்து அந்த ஒரு கவுன் வந்து ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து நான் டிசைனிங் ஒர்க் வந்து இப்போ நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன் பிட்வீனில் வந்து சரி ஓகே நம்ம வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து தோணுச்சு. அதனால வந்து நான் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, கவுனுக்கு வந்து நீட்டான ஒரு லுக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தட் அதுக்காக வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான ஐடியா வந்து நான் ரெடி பண்ணி அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி வந்து வச்சு பார்த்தேன். அது வந்து என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கிளிப் ஸ்டோன்ஸும் அண்ட் தென் வந்துட்டு டியூப் பீடும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் வந்து பிளான்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட தாட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இந்த டிசைனை வந்து அந்த ட்ரெஸ்ஸோட ஓனருக்கும் நான் காமிக்க போகிறேன். ஸோ ஓகே அவங்களும் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அண்ட் தென் வந்துட்டு ஃபைனலான ஒரு டிசைன் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். அதுவும் வந்து உங்களோட ஐடியாவை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து அக்செப்டபுளாக இருக்கும். ஓகே, அந்த டிசைன் வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அப்ளிகபிள் பண்ணலாம். அதை முதல்ல ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு அண்ட் தென் அது வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதே டிசைனை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. அண்ட் தென் அது போக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோவில் ஒரு சின்ன விஷயம் வந்து ஷேர் பண்ணும் அப்படின்னு வந்து யோசிச்சா அது என்னன்னா, ஸோ ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் வந்து ஸ்மார்ட் ஒர்க் இந்த ரெண்டு ஒர்க்குமே நம்ம ஒரு ஒர்க்கோ இல்லை அப்படின்னா ஒரு பிஸ்னஸோ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு ஒரு விஷயமும் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் என்னால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க் வந்து ஒரு குட் வே கிடையாது ஒரு சக்ஸஸ் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு சில கமெண்ட் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ தட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பாக ஸ்மார்ட் ஒர்க் இருக்கணும். ஸோ அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கே நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்மார்ட் ஒர்க்னால் என்ன, நம்ம வந்து நிறைய வேலை செய்கிறோம், நம்மளோட டைமை கொடுக்குறோம், நம்மளோட எனர்ஜியை கொடுத்து ஒரு ஒர்க் பண்ணுறோம். பட் ஆனால் அந்த எனர்ஜியையும் அந்த டைமையும் வந்து ஸ்மார்ட் ஒர்க் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக, எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துக்கோங்க. முன்னாடி டைம்ஸ் எல்லாமே மார்க்கெட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், சம் பேம்ப்ளெட் கொடுக்கணும், சம் ஸ்லிப்ஸ் மாதிரி கொடுத்து நம்மளோட ஒர்க்கோ இல்லை அப்படின்னா நம்ம பிஸ்னஸோ வந்து வெளியே தெரியப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் மெத்தட்ஸ் தான் வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்ததுக்கப்புறம் அது வந்து ஸ்மார்ட் ஒர்க்கை வந்து கன்சிடர் ஆகிடும். இப்போ எப்படின்னா நம்ம வந்து வெளியே போய் நம்மளோட டைமையும் நம்மளோட எனர்ஜியும் வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த ஃபிசிக்கல் மெத்தடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 hour 2 hour எடுக்குது அப்படின்னா ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலயமா நம்மளோட ½ an hourலையோ இல்லை அப்படின்னா 1 hourலையோ வந்து நம்மளால் அந்த ஒர்க்ஸ் பண்ண முடியுது அப்படின்ற பட்சத்தில் அது ஸ்மார்ட் ஒர்க் தானே. ஸோ அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்குமே நம்ம வந்து டைமும் எனர்ஜியும் கொடுக்கணும். பட் இட் இஸ் லெஸ். ஓகேங்களா? லெஸ்ஸான டைமும் லெஸ்ஸான எனர்ஜியும் வந்து யூஸ் பண்ணுறதுனால அது ஸ்மார்ட் ஒர்க்கும். அட் த சேம் டைம் அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ தட் இதுதான் வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் when it comes to this point. ஓகேங்களா? ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.